வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்றைக்கி வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் கிளாஸோட டே 5 vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் வந்து நம்ம சவுகார்பெட் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி vlog வீடியோஸ்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பயங்கரமாக இருந்தது. அதனால் நான் வந்து ஈவினிங் ஷாப்பிங் வேறு நம்ம போகிறோம் அப்படின்றதுக்காக நான் நார்மல் மேக்ஸ்லேருந்து வாங்கின டிஷர்ட்டே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் அன்றைக்கி கிளாஸுக்கு எப்பயும் விட ஏர்லியாக போனேன். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நம்ம பன்ஸ்லாம் கொஞ்சம் விட்டோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம அன்றைக்கான கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. யாருக்கு தான் க்ளோயி ஸ்கின் பிடிக்காது? அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரைடல் சீசனும் வந்துட்டதுனால நிறைய பேருக்கு வந்து வீட்டிலேருந்தே வந்து அவங்களுக்கு ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் இன்னும் கரெக்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. டெர்மோகோல இப்போ ரீசெண்டாக சிக்கா க்ளோ ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சிக்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இதனால உங்களோட ஸ்கின்னுக்கு அந்த பர்ஃபெக்டான ஒரு க்ளோயி டூயி ஸ்கின் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். என்கிட்ட 2% சிக்கா ஃபேஸ் வாஷும் இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஜெல் டைப்பான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். ரொம்ப லைட்டா இருக்கு. இதுவும் நீங்க வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். இதை வந்து இந்த ரேஞ்ச் ஃபுல்லா நீங்க அப்படியே ஒரு இதுக்கும் யூஸ் பண்ணுறீங்க. லைக் ஃபேஸ் வாஷ்க்கு இது டே டைம், இது நைட் டைம், இது அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் இன்னும் சீக்கிரமாக தெரியும். என்னோட ஃபேவரட் சீரம்க்கு போயிடலாம். இது வந்து டெர்மோகோல இருந்து 10% சிக்கா க்ளோ ஃபேஸ் சீரம். இதில் அந்த மெயினான ஹீரோ இன்கிரீடியன்ட் சிக்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 80% கன்சியூமர்ஸ் இந்த ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணவங்களுக்கு இமீடியட் எஃபெக்ட் தெரிஞ்சது. அதாவது ஃபேஸ் க்ளோ ஆகுறது, ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்குது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல ஒரு 3 to 5 drops மட்டும் உங்கள் கையில் எடுத்துட்டு அதை வந்து டேப் பண்ணிங்கனாலே போதும். இதை நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். மார்னிங் அண்ட் நைட்டும் யூஸ் பண்ணலாம். நான் எப்பயுமே சொல்றது சீரம் நைட் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இல்ல எனக்கு வந்து டே டைம்ல வந்து ஸ்கின் கேர்ல இந்த இதை வந்து இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்கிட்ட சிக்கா க்ளோ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் இருக்கு. இது வந்து 5% சிக்கா க்ளோ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதுலயும் அந்த சிக்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஆனா அதோட கான்சென்ட்ரேஷன் லெவல் இதுல கம்மியா இருக்கும். இது வந்து ஒரு ஜெல் டைப்பான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ உங்க ஸ்கின்ல வந்து சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும். உங்களுக்கு வந்து அந்த கிரீசி ஃபீல் எதுவுமே கிடையாது. இதையும் நீங்க வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். இந்த சிக்கா எக்ஸ்ட்ராக்டோட மெயினான ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் அண்ட் ஹைட்ரேஷன் தான். அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த டூவி க்ளோவி ஸ்கின் வந்து கிடைக்கும். இதை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ரெண்டும் சேர்த்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங் இது, நைட் இது அப்படின்ட்டு. டே டைம்ல கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பேட்ச் டெஸ்ட் அவசியம். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட ஒரு கூப்பான் கோட் இருக்கு. மீபிள் 2022 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கூப்பான் கோட் வந்து உங்களுக்கு மத்த காம்போஸ் அண்ட் ஆஃபர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ப்ராடக்ட்ஸ் வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நைகா, அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் அண்ட் டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க வந்து வாங்கிக்கலாம். நீங்க டெர்மோகோல இருந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதும் உங்க ஆர்டர் வந்து ஒரு சைல்டோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு லிங்க் பண்றாங்க. இதை வந்து பூமி அப்படின்ற என்ஜிஓ ஆர்கனைசேஷன் மூலியமா இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வித்தின் 1 yearல 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத அவங்க கோல். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நம்ம வ்ளாகையும் கண்டினியூ பண்ணலாம். நான் தான் அன்றைக்கி சீக்கிரமாக போனேன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, பன்னை வந்து இன்னைக்கு ஒழுங்காக முடிச்சிடணும். அதுக்கடுத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைப்ஸ் ஆஃப் பிரைட்ஸ் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரைட்ஸ் வந்து சொல்லித்தரேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு பன்னையும் நான் முடிச்சிட்டேன். நான் இதுதான் இன்னொரு ட்விஸ்டட் பன். என்னதான் நான் வந்து கிளாஸுக்கு சீக்கிரமாக போய் அவுட் ஆஃப் கிளாஸ் டைமில் நம்ம வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்க அதுக்கும் ஃபீட்பேக் கொடுத்து அவங்க கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்தோடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம நிறைய இதுக்கு பார்த்துருப்போம், இந்த பட்டர்ஃப்ளை வச்சு இந்த பிரைடு எப்படி ஹேர் அக்சசரிஸோட பண்றது அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப பிரிட்டியா இருந்தது. ரொம்ப நீட்டா எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து டச் பிரைட். அதுல வந்து இந்த ஹல்தி, இந்த குட்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிரைட்ஸ் மேட் அவங்களுக்குலாம் வந்து இந்த இது நல்லா இருக்கும். இதுவே நீங்க எக்ஸ்டென்ஷன்ஸோட பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா அடர்த்தியா இதுவா தெரியும். அன்றைக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இதுலேயும் நீங்கள் முக்கால்வாசி உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க மை சைல்டு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ட்விஸ்டட் பிரைடு தான். இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. நான் வந்து அந்த மாடல் கூட்டிகிட்டு வந்து லாஸ்ட் டே போர்ட்ஃபோலியோ மாதிரி பண்ணோம் இல்லையா, அதுக்கும் நான் இந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது.
அடுத்த பிரைட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மர்மெய்ட் பிரைட் தான், மெஸ்ஸி பிரைடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு என்ன இதுதானே, இது ஆல்ரெடி தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க குட்டி குட்டி டீட்டெயில்ஸு, குட்டி குட்டி ட்ரிக்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து சைட் பிரைடு. இப்போ ஒரு சில பேர் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து சாரீ அந்த மாதிரி வேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சைடில் வந்து எனக்கு பிரைட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. சும்மா பின்னிட்டு நம்ம சைடில் போட்டால் நல்லா இருக்காது, அது ஒரு நீட்டான லுக் இருக்காது. அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரண்ட் வேரியேஷன் வந்து எஸ்வேவ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து எப்படி இருந்தாலும் ஃப்ரண்ட் வேரியேஷனுக்கு இன்னொரு தனி டே ஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் நான் இன்றைக்கும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாட்டர்ஃபால் பிரைட். இது வந்து ஹல்திக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆப்டான ஒரு ஹேர் ஸ்டைல் இது. கீழே வந்து லைட்டாக நீங்கள் சாஃப்டாக கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் சைடில் வந்து அந்த ரோஸும் வந்து எப்படி வைக்கணும், பெரிய ரோஸை எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட டம்மி மண்டேக்கு வந்தாச்சு. நான் வந்து பிஃபோர் டே பன்னு காலையில் வரைக்கும் பன் போட்டு அதை நான் நல்லா உரித்து எடுத்துட்டேன். அதனால் திருப்பி ப்ரெப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லோரும் வேக வேகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பன்ஸ் முடிச்சிட்டாங்க. அவங்க காலையில் வந்து ப்ரெப்பிங்கும் பண்ணி வச்சுட்டாங்க. நான் அப்போ தான் ப்ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் இருக்கிறதுல எது ஈஸியானதோ அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணேன். வாட்டர்ஃபால் பிரைட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி காட்டிட்டேன். ஏன்னா அன்றைக்கும் நம்ம ஷாப்பிங் போகணும், பாதியிலே போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிரைட்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து டச் பிரைட் பண்ணேன். ஃப்ரண்ட் வேரியேஷன் பார்த்திங்கன்னா மீடியம் பஃப் அந்த மாதிரி வச்சுருந்தேன். அடுத்தது வந்து அவங்க பட்டர்ஃப்ளை வச்சு அந்த ஒரு இது பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பிரைடு. அது வந்து என்கிட்ட அந்த அக்சசரி கிடையாது. என்கிட்ட இருந்ததை வச்சு நான் வந்து அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட் அங்கே சவுகார்பேட் வந்துட்டேன் அப்படின்னு கால் பண்ணியிருந்தா. உடனே இங்கே வந்து எனக்கு ஆரி கிளாஸும் இருந்துச்சு அன்றைக்கி. இந்த மாதிரி கிளாஸும் இருக்குது, நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு அங்கே கிளாஸில் ஹேர் ஸ்டைல் கிளாஸில் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு கிளம்பலாமா என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிகிட்டே போகணும். செம்ம டிராஃபிக். ஏன்னா அது அந்த 3 o'clock 3:30 டைமு, ஸ்கூல்லாம் விடுவாங்க இல்லையா அந்த டைமு. செம்ம டிராஃபிக்காக இருந்தது. அண்ட் வெயில் வேறு ரொம்ப ரொம்ப அமோகமாக இருந்தது. ஏன் என்ன இன்னும் உயிர் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. அப்போ வரைக்குமே ஆரி கிளாஸ்க்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. என்னென்னு மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு அன்றைக்கி கிளாஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே நல்லதாக போச்சு அப்படின்ட்டு டேரெக்டாக என் தம்பியே என்னை வந்து பாரிஸில் ட்ராப் பண்ணிட்டான். என் ஃப்ரெண்டு வந்து உள்ளே இன்டீரியராக நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அவளை பார்த்துட்டேன். ஆனால் அவள் என்னை பார்க்கவே இல்லை. அவள் லைனாக ஒன்றொன்னா வந்து வாங்க வேண்டியதை வந்து இன்னும் இவ்வளோ லிஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு ஒரு கடையாக வந்து அவள் ரேட்லாம் விசாரிச்சுட்டு இருந்தா. அவளோட ஃபங்க்ஷனுக்கு ஆக்சுவலி வந்து எல்லாமே அவளே தான் சிங்கிள் ஹேண்டடாக வந்து அரேஞ்ச் பண்ணுறது, ஞாபகம் வச்சு பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து என்னோடய ஃப்யூச்சர் நினைக்கும் போது ரொம்ப பயமாக தான் இருந்தது, டர்ராகவும் இருந்தது. ஐயோ நம்மளாலாம் இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுனால ஓடினேன். அவளும் எல்லா கடையிலையும் திரும்பி திரும்பி பார்த்தா, ஆல்மோஸ்ட் என்னை பார்க்குற அளவுக்கு திரும்பி இருப்பான். ஆனாலும் நான் பின்னாடி வரேனே தெரியாது. அடுத்து பாரிஸ் போயிட்டு எப்படி நம்ம பானிபூரியை மறப்போம். அங்கேயே பக்கத்துலேயே வந்து ரோட் சைடில் வந்து ஒரு குட்டி ஸ்டால் மாதிரி இருந்தது. அங்கே ஒரு பானிபூரி வாங்கியாச்சு. அங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது, 15 rupees 10 rupees தான். அடுத்து இவளுக்கு லெஹெங்காவில் பின்னாடி அந்த ரோப்பில் தொங்க விடுறதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதனால் வந்து அந்த பேட்ச் ஒர்க்கு, லேஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்தந்த கடையாக போய் பார்த்தோம். அவளுக்கு பிடிச்ச டிசைன் வந்து 2வது கடையில் தான் கிடச்சிது. அண்ட் ரேட்டும் 75 rupeesக்கே கிடச்சிது. அதனால் அது வந்து வாங்கியாச்சு. அடுத்து அப்படியே நாங்கள் வந்து ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். அடுத்து என்ன கடை போகிறது, போகிற வழியில் வர கடையெல்லாம் ஒன்று ஒன்றா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து சைடில் பேங்கிள் ஷாப் ஒன்று பார்த்தோம். அங்கே வந்து அவ்வளோ பேங்கிள் இருந்தது. அவளோட சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி தேடி பிடிச்சி எடுத்தால் அதுக்கு சைஸ் இல்லை அப்படின்ட்டாரு. ஆனால் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அடுத்து நம்மளோட ஜுவல்லரி ஷாப் வந்தாச்சு. ஏன்னா பிஃபோர் டே ரொம்ப லேட் ஆனதுனால இன்னொரு ரிசப்ஷனுக்கு வந்து செட் ரெண்ட் எடுக்கவே இல்லை. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணோம். அவளோட சாரீ கலர் வச்சு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தது தான். ஒன்று மாறி மாறி இது வேணும் அது வேணும்னு பார்த்து அவங்களும் எடுத்து கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போதே நல்லா இருட்டிருச்சு. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் பாரிஸ்க்கு.
வெளியே வந்தோடனே வந்து இந்த பர்ஸ் ஹேண்ட்பேக்லாம் இருந்தது. இதில் வந்து அந்த ஃபர் வாலெட் வந்து இருந்தது. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஜெய்சி வாங்கி கொடுத்தது. ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் 150 ருபீஸ். நான் வீட்டுக்கு வந்து அப்புறம் தான் பார்த்தேன். நல்லா கவரில் போட்டிருந்தது தான் நான் எடுத்தேனே, வெளியே இருந்தது கூட எடுக்கல. ஆனால் அது உள்ளே வந்து கிழிஞ்சிருந்தது. அதனால என்னடா 150 ரூபா கொடுத்து இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அங்கேருந்து வெளியே அவ்வளோ தூரம் நடந்து வந்து ஏறுறதுக்கு தெம்பே கிடையாது. அதனால அங்கே போகிற இதுலேயே வந்து ஆட்டோ ஏறியாச்சு. ஏறிட்டு எங்கே சாப்பிட்றத, நானும் மதியம் சாப்பிடவே இல்லை, செம்ம பசி. அதனால வர வழியில் ராயபுரம்ல KFC இருக்குது, அங்கே ஏறிட்டோம். அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தது, உட்கார ஃபஸ்ட்டு இடமே இல்லை. இன்னொரு கொடுமை என்னென்னா, ஆர்டர் பண்ணும்போது எனக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு கப்புள் வேற நின்று கடலை போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கவே முடியல. அவனுக்கு உயிரெல்லாம் போயிட்டுருக்கு, இவங்களுக்கு கடலை முக்கியமாக போச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து கடைசியில் இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற மக்களுக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்சல் எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம மட்டும் அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து சிக்கன் பர்கர் வாங்கியிருந்தேன். அதில் வந்து சீஸ் போட்டு வாங்கினேன். ஆனால் அவங்க வந்து 2 சீஸ் 2ஓ 4ஓ ஆட் பண்ணாங்க. ஆனால் சீஸ் மட்டும்தான் டேஸ்ட் இருந்தது, பர்கர் டேஸ்ட்டே வரல. அதனால் நான் இனிமேல் அதை பண்ண மாட்டேன். நீங்களும் யாரும் பண்ணாதீங்க. அது வந்து பாதி பர்கர் தான் சாப்பிட முடிஞ்சது, அதுக்குள்ளேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. கதை பேசிட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு நாங்கள் எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே அவள் மெட்ரோ பிடிச்சிட்டு அவள் கிளம்பணும் ஊருக்கு. அதனால் KFC வாசல்லே ஒரு ஷேர் ஆட்டோ ஏறி, இங்கே இந்த டிராஃபிக் போலீஸ் நடந்து போனார் இல்லையா, அங்கே ஒரு சம்பவம் வர ஆச்சு. யாரோ வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாங்க போல. அவங்கள எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அவங்க வண்டியில நிறுத்தி பேசிட்டு இருந்தாங்க போலீஸு. நாங்க நடந்து வரோம், ஆனா சடனா அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தவர் எங்களுக்கு முன்னாடி ஓடி போறாரு அவரு. ஆனா புடிச்சு அவங்க வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல சத்தமான ஆர்கியூமெண்ட்லாம் ஓடிட்டு இருந்தது. நாங்க யோசிக்கிறோம், வண்டியில தானே இருந்தாரு, நம்ம நடந்து வரோம், எப்படி அதுக்குள்ள ஃபாஸ்டா இங்க முன்னாடி வந்தாரு நம்மளுக்கு முன்னாடி அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். அங்க ஆன் த வேல வர மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து அவ இறங்கிட்டான். நான் வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டையும் வந்து அவங்க பர்கரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நான் எடிட்டிங் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். அவ்வளோ லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கே. ஆனாலும் வந்து நெக்ஸ்ட் டே வீடியோ அப்லோட் பண்ணணும், அதனால் நான் அந்த வேலையில் அப்படியே உட்காந்தாச்சு. ஸோ டைம் வந்து இப்போ அகெயின் 1:30 ஆக போகுது. நான் இப்போ தான் வந்து எடிட்டிங் ஒர்க்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அதெல்லாம் முடித்தேன். நிறைய பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த மந்த்தே முடிய போகுது. ஆனாலும் ஐ ஹாவ் ஸோ மச் வீடியோ டு போஸ்ட். ஸோ இன்னைக்கு வந்து சவுகார்பேட் போனோம்ல, நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத வந்து காட்டிடுறேன். 2 பொருள் தான் வாங்கினேன். காட்டிட்டு நம்ம இன்னைக்கான vlog முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த நேற்று இது எடுத்திருந்தேன் இல்லையா, என்னது நெத்தி சுட்டி, அதுக்கு ஏற்ற மாதிரி கெம்ஸ்டோனில் வந்து ஜும்கி வந்து எடுத்திருந்தேன். பார்க்க வந்து இந்த மாதிரி இருக்கும், க்யூட்டாக இருக்குல்ல. இது வந்து 600 ஆச்சு. இது நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதனால் ஆசையாக எடுத்தது. இப்போது அந்த கெம்ஸ்டோன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வருது. இங்கே வந்து ஆக்னே பேட்ச் வந்து ஒட்டியிருக்கேன், அதனால் விட்டுருங்க. அது மட்டும் இந்த வீடியோட தெரியும். நான் என்ன நினச்சேன்னா, நான் உள்ளே போயிட்டேன், சரி அங்கே ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் எடிட்டிங் பண்ணலாம், இங்கே இதுக்கு மேலே உட்கார முடியலன்னு. அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது vlog முடிக்கவே இல்லை அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிடலான்னு வந்தேன் திருப்பி. அடுத்து அகெயின் கெம்பில் வந்து இந்த செட்டை வந்து எடுத்திருந்தேன். என்ன ஃபோக்கஸே இதுதான். சிம்பிளாக நீட்டாக இருக்குது, ஆனாலும் வந்து ஸ்டோன் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வச்சு பார்த்தா இப்படி தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்க்கு எது போட்டாலும் நல்லா இருக்குது, விட்டுருங்க. இது போன வாட்டி போகும்போதே என் ஃப்ரெண்டு வந்து இதே செட் எடுத்தா. எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ ஒரே ஒரு செட்டு தான் இருந்தது. இப்போ போகும்போது இன்னொன்று இருந்தது அப்படின்னோடனே வாங்கிட்டேன். இது வந்து 980 வருது. இதுக்கு இதுதான் இயரிங், சிம்பிளாக இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து அந்த நெத்தி சுட்டி, கம்மல் அண்ட் இந்த நெக்லஸ் போட்டால் கூட கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே ஒரே செட். நான் வந்து முடிஞ்சால் இதுக்கு ஒரு மேக்கப் லுக் மாதிரி பண்ணுறேன், சாரி கட்டிட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.